அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான சாஃப்டான அதே நேரம் ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட்டை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் அது என்னன்னு. ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னா நல்லா ஊற வச்ச அரிசிய ஃபேனு கீழே நல்லா காய வச்சுட்டு அதை நல்லா பவுடர் பண்ணிட்டு அதை மிக்சியில போட்டு அரைச்சி இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி மாவை லைட்டா வறுக்கணும். லைட்டா அதனுடைய வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுக்க கூடாது, அது கலர் மாறக்கூடாது. மிதமான தீயில வச்சு லைட்டா வறுத்தெடுக்கணும். நம்ம நல்லா கலக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அரிசி மாவோட கலர் மாறிடும். அரிசியோட வாசனை வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் சர்க்கரையை போட்டுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிருக்கோம். நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு இருக்க தேங்காய் பூ அதுல போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுல ஒரு கப் அளவுக்கு பால் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாலுக்கு பதில் நம்ம தண்ணி கூட ஊத்திக்கலாம். இன்னொரு கப் பாலை ஊத்திக்கோங்க. அதையும் நல்லா கலந்துக்கோங்க. ஒரு கப் அரிசி மாவுக்கு 2 கப் அளவுக்கு பாலோ தண்ணியோ ஏதோ ஒன்று ஊற்றணும். ஆனா ஒன்னொன்னா ஊத்துனா நமக்கு கலக்கிறது கரெக்டா இருக்கும். வரைக்கும் ஒரு கப் அரிசி, 2 கப் பால், அரை கப் தேங்காய் பூ, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடியை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு ரொம்ப குறைஞ்ச தீயில நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நானு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா ஏதாவது ஒரு கலர் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே பிளைனா ஒயிட்டா விட்டுடலாம். அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். சூடு பண்ண இதே போல நல்லா திக்காகிக்கிட்டே போகும். நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி திக்காகிற வரைக்கும் நம்ம சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மத்து இல்லைன்னா சொம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி நல்லா விட்டோம்னா நம்மளோட ஸ்வீட்டு ரொம்பவே நல்லா சாஃப்டா வரும். அரிசி மாவு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திக்கா வந்தோடனே நம்ம வேற இடத்துல மாத்திடணும். உங்களுக்கே தெரியும், அரிசி மாவு கையில எல்லா இடத்துலயும் பிசுபிசுன்னு ஒட்டும். அந்த மாதிரி ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லா இடத்துலயும் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இது சூடு லைட்டா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சூடு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆன உடனே நம்ம சின்ன சின்ன உருண்டையா பிடிக்கணும். பால் மாதிரி உருட்டினது எல்லாத்தையும் லைட்டா பிரஸ் பண்ணி எண்ணெய் தேய்ச்சி வச்சிருக்க இட்லி தட்டுல வைக்கிறேன். நம்ம செஞ்சது எல்லாத்தையும் ஒரு இட்லி குக்கர்ல வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வேக வச்சு எடுக்கணும். 15 நிமிஷம் நல்லா வந்து இந்த ரைஸ் ஸ்வீட்டை லைட்டா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இட்லி தட்டுல இருந்து எடுக்கணும். நம்ம இங்க கொஞ்சம் தேங்காய் பொடியை வச்சிருக்கோம். அந்த தேங்காய் பொடியில இந்த ஸ்வீட்டை 2 சைடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். இதே போல எல்லா ஸ்வீட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். அவ்வளோதாங்க. இந்த ஸ்வீட்டை நம்ம தேங்காய் போட்டு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இப்போ பாதாமோ முந்திரியோ பிஸ்தாவோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வச்சுட்டு ஒரு டெக்கரேஷன் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு.
பாகெல்லாம் எதுவுமே காய்க்காம ரொம்பவே சிம்பிளா செஞ்சிருந்தா கூட இந்த ஸ்வீட்டு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும்.